உடனுக்குடன் நேரலையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடரும் உறைபனி பொழிவால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடரும் உறைபனி பொழிவால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அவலாஞ்சி பகுதியில் -1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகியுள்ளது. உதகையில் உறைபனியால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் சிவகுமார், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வருண்யா, நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை உறைபனி பொழிவு காணப்படும். ஆனால் இந்த ஆண்டு அந்த புயல் மற்றும் காலநிலை மாற்றத்தால் ஒரு மாதம் தாமதமாக டிசம்பர் மாதத்தில் ஒரு சில நாட்கள் மட்டுமே ஒரு பொழிவு காணப்பட்டது. இந்நிலையில் உதகையில் ஜனவரி மாதம் முதல் நாள்தோறும் உறைபனி பொழிவானது காணப்படுகிறது. இன்று அவலாஞ்சி, உதகை, அப்பர் பவானி, குதிரைப்பந்தி மைதானம், தலைக்குந்தா, காந்தல் ஆகிய சமவெளி பகுதிகளில் புல்வெளி மற்றும் வாகனங்கள் மீது வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல ஒரு அங்குலத்திற்கு உறைபனியானது படிந்து காணப்பட்டது. உதகையின் பல்வேறு பகுதிகள் மினி காஷ்மீரை போல காட்சி அளிக்கிறது. உறைபனியின் காரணமாக உதகை நகரம் மட்டுமின்றி கிராம பகுதிகளிலும் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆங்காங்கே நெருப்பை மூட்டி வெப்பத்தை ஏற்படுத்தப்படுகின்றனர். மேலும் வெம்மை ஆடைகளை உடுத்தி வருகின்றனர். இந்த கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்கள் காலை வேளைகளில் வெயில் வந்த பிறகே வீட்டை விட்டு வெளியே வர முடியும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் காலை வேளைகளில் வேலைக்கு செல்பவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறைந்தபட்சமாக அவலாஞ்சி மற்றும் அப்பர் பவானி பகுதிகளில் இன்று -1 டிகிரி செல்சியஸை தொட்டுள்ளது. மேலும் உதகை குதிரைப்பந்தய மைதானம், காந்தல், தலைக்குந்தா பகுதிகளில் 0 டிகிரி செல்சியஸும், உதகை நகர் தாவரவியல் பூங்கா பகுதியில் 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் நிலவியது. கடும் குளிரினால் பொதுமக்களின் வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. ராவண்யா, சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.